Hi friends, this is Sri Vinayaka CNC Master Camp 2021. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா நிறைய பேர் வந்து 3D மிஷினிங் நீங்க வந்து 2D மிஷினிங் போட்டுருக்கீங்க, ட்ரில்லிங் போட்டுருக்கீங்க, வொர்க் ஆஃப் செட் கூட காமிச்சிருக்கீங்க உங்க சேனல்ல, எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஆனா மாஸ்டர் கேம்ப்ல 3D மிஷினிங் 4th axis கூட நான் காமிச்சிருக்கேன். அதுக்கான வீடியோவும் ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். போஸ்ட் பண்ணிருக்கோம். பட் ஆனா 3D மிஷினிங் பத்தி நீங்க இன்னும் போடல. 3D மிஷினிங் பத்தி சொல்லுங்க. சோ 2D க்கும் 3D க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 3D மிஷினிங்னா என்ன மாஸ்டர் கேம்ல? சோ அதுக்கான வீடியோ தான் இது. சோ 3D மிஷினிங் எஸ்பெஷலி ஃபார் டூல் அண்ட் டை மேக்கர்ஸ். சோ டை பண்றாங்கல்ல, சோ அவங்களுக்கு 3D மிஷினிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். பட் சைக்கிள் டைம் கொஞ்சம் அதிகமா தான் வரும். அதே மாதிரி 3D மிஷினிங் பண்றப்போ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ற டூல் வந்து பாத்தீங்கன்னா புல் நோஸும் பால் நோஸும் தான். ஒன்லி மினிமல் ஏரியால மட்டும்தான் என்மில் கட்டர். ஓகே, ஸோ 3D மிஷினிங் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், சூப்பரான டாபிக், நல்லா இருக்கும். ஸோ அது மிஷினிங் கவனிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். பிளஸ் வந்து அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஈஸியான மெத்தடு. ஸ்டார்டிங் பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டீங்கன்னா 3D மிஷினிங் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் அவ்வளவா யாருக்கும் அவேர்னஸ் இல்லை. 3D மிஷினிங் அவ்வளவா யாரும் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் 2D தான் பண்ணுறாங்க. பட் 3D மிஷினிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஓகே, ஸோ எந்தெந்த மாதிரி பார்ட்லாம் 3D மிஷினிங்ல பண்ணலாம். இப்போ இது வந்து பாருங்க, நீங்க பார்க்கும்போது இது ஈஸியான ஒரு மாடலா தெரியும். சும்மா ஒரு ரெக்டாங்கிள், அதில் 4 ஹோல் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைப்போம். பட் நான் டிரான்ஸ்லென்ஸ்ல காமிக்கிறேன் பாருங்க. உள்ள வந்து குட்டி குட்டி பவுல் பண்ணிருக்கேன்னா இங்க பாருங்க, இது ஒரு குட்டி பவுல் தெரியுதா உங்களுக்கு? பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 குட்டி குட்டி பவுல் பண்ணிருக்கேன். ஒரு இது வந்து நீங்க ஒரு முட்டை ட்ரே இருக்கும்ல, எக் ட்ரே, அதாவது நம்ம இந்த பிளாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா முட்டை வச்சு உள்ள எடுத்துட்டு போவோம்ல, கேரி பண்ணிட்டு போவோம்ல, அது கூட டை தான். பிகாஸ் ஏன்னா அது பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்னாலே ஒன்னு இன்ஜெக்ஷன் மோல்டிங் இல்ல ப்ளோ மோல்டிங் தான். ஓகே, ஸோ 3D மிஷினிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல், எனக்கு டெப்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரேடியஸா வருது பாருங்க, தெரியுதா? ஸோ இந்த டெப்த் வந்து எனக்கு ரேடியஸா இருக்கா? ஸோ இந்த ரேடியஸான இதை வந்து நம்ம 2D மிஷினிங் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க? பால் நோஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா புல் நோஸ் போடுவாங்க. புல் நோஸ் போட்டு ஆனா அங்கேயும் நம்ம கட் பாடி பண்றப்ப, அதாவது 2D மிஷினிங்ல டெப்த் ஆஃப் கட் கொடுக்கறப்ப ஸ்ட்ரைட்டா தான் போகும், இந்த மாதிரி கர்வா வராது. ஸோ 3D மிஷினிங்ல நீங்க இந்த மாதிரி ஒரு ஒர்க் பீஸ், இதுதான் சூட்டபிள் ஒர்க் பீஸ், இந்த மாதிரி ஒரு இதுக்கு நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் எப்படி பண்றேன்னு பாருங்க, பொறுமையா பாருங்க. இது நாள் வரைக்கும் நான் 3D மிஷினிங் பத்தி வீடியோ அப்லோட் பண்ணல, இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல ஒரு ஆப்ஸ்டிக்கல், அதாவது என்ன ஒரு டிஃபிகல்ட் இருக்கு. என்ன டிஃபிகல்ட்னா, இந்த ரேடியஸ்ல நம்ம டெப்த் ஆஃப் கட், இதுதான் டெப்த். இப்போ 2D மிஷினிங் பார்க்கும்போது நம்ம டாப் ஆஃப் ஸ்டாக், கிளியரன்ஸ், ரீட்ராக்ட், அப்புறம் டெப்த் கூட நம்ம அழகா டெப்த்தை கிளிக் பண்ணி எந்த டெப்த் அந்த டெப்த்தை போய் செலக்ட் பண்ணலாம். அது 2D மிஷினிங். பட் 3D மிஷினிங்கை பொறுத்த வரைக்கும், அதுவும் பர்டிகுலரா இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு, இந்த மாதிரி ரேடியஸா வர ஜாபுக்கு நீங்க எப்படி டெப்த் கொடுப்பீங்க? இதுதான் டெப்த்னு எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் ரேடியஸ். அது பவுல், ஒரு ரைஸ் பவுல் மாதிரி, ஒரு எக் பவுல் மாதிரி இருக்கு. அதுல எப்படி நீங்க டெப்த் செலக்ட் பண்ணுவீங்க? ஸோ எப்படி பண்றேன் அந்த ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இதை டாப் வியூல வச்சுக்கிறேன். வச்சுட்டு செகண்ட் லெவலுக்கு வந்துட்டு சர்ஃபேஸ்ல போயிட்டு ஃப்ரம் சாலிட்ல போயிட்டு இது இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ், எண்ட் செலக்ஷன். ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே. இப்ப பாருங்க, நான் இப்ப செகண்ட் லெவல்ல இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் லெவலை நான் ஆஃப் பண்றேன். இதுதான் தெரியுதா உங்களுக்கு? சோ இதுதான் நான் இப்போ மிஷினிங் பண்ண போற ஏரியா. சோ இதுதான் இப்போ நான் வரைஞ்சிருக்கிறதும். சோ இது எப்படி வரைஞ்சன்ற தனியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். இந்த கட் பாடி எப்படி பண்ண அப்படின்றதுக்கு தனியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் 3D மிஷினிங்னா என்ன, பிகினர் லெவல் 1. இப்பதான் நான் 3D மிஷினிங்கே ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். ஓகே, சோ இது மட்டும் தான் நான் இப்போ மிஷினிங் பண்ண போறேன். ஓகே, இந்த சர்ஃபேஸ்ல இந்த பவுல் மட்டும் தான் இப்போ நான் மிஷினிங் பண்ண போறேன். ஓகே, சோ இப்போ என்ன பண்றேன், மறுபடியும் அந்த சாலிட் பாடியை விசிபிள்ல வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது இந்த என்டிட்டிஸ்லாம், ஓகே, இந்த என்டிட்டிஸ் எல்லாம் ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் லெவல்ல போயிட்டு மூவ்ல இங்க 2வது லெவலுக்கு மூவ் பண்றேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பண்றேன்.
இப்போ அந்த என்டிட்டிஸும் சேர்ந்து வந்துருச்சா? இப்போ மிஷினிங் பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ வியூல போயிட்டு டூல் பாத் பேஜ் ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கு. குரூப்ல ரீநேம்ல ரீநேம்ல 3D மிஷினிங் level 1. ஓகே. ஸோ டூல் செட்டிங்ல ப்ரோக்ராம் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், இதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டேன். ஸ்டாக் செட்டப்ல ஆல் சாலிட்ஸ் கொடுத்துக்கிறேன். பட் ஆனால் இப்போ அந்த ஆல் சாலிட்ஸ் கொடுத்தா வரல பாருங்க. ஏன்? லெவல்ஸ்ல நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஆல் சாலிட்ஸ் கொடுங்க. இதுதான் சைஸ். ஓகேவா? ஸோ ஓகே கொடுத்தாச்சு. சரியா? இப்போ அந்த லெவலை நான் ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணிட்டு இப்போ டூல் பார்த்து போய் உங்களுக்கு ஸ்டாக் செட்டப் காமிக்கிறேன். அந்த லெவலை நான் ஆஃப் பண்ணாலும் என் ஸ்டாக் செட்டப் இங்க இருக்கும். சரியா? ஓகே. இப்போ இந்த டூல் பாத் குரூப்ல ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்ல போயிட்டு ரஃபிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் டூல் பாத்ல 3D மிஷினிங்ல உங்களுக்கு நான் காட்ட போற ஃபர்ஸ்ட் மிஷினிங் என்னன்னு கேட்டீங்கன்னா பாக்கெட். ஓகே. பாக்கெட் போயிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், அந்த லெவல் 1 அதாவது லெவல் 1 நான் ஆன் பண்ணாலும் ஓகே தான், இல்ல அதை ஆஃப் பண்ணிட்டு நான் கண்ட்ரோல் A கொடுத்தாலும் ஓகே தான். அந்த சர்ஃபேஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, செலக்ட் சாலிட் ஃபேஸ் சர்ஃபேஸ் ஆர் மெஷ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், லெவல் 1ல அந்த ஃபர்ஸ்ட் லெவல ஆன் பண்ணிட்டு கண்ட்ரோல் A கொடுக்குறேன், என் செலக்ஷன் கொடுக்குறேன். மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த டிரைவை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் A என் செலக்ஷன். ஸோ 16 என்டிட்டி வந்திருக்கா. இந்த டிரைவ் தான் நம்மளோட மிஷினிங் ஏரியா. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க 2D மிஷினிங்ல தெரிஞ்சிருக்காது. 3D மிஷினிங் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் போக போக உங்களுக்கு ஈஸியா ஆயிடும். மறுபடியும் காட்டுறேன் பாருங்க. அன்செலக்ட் பண்ணிட்டு இந்த டிரைவை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் A. அவ்வளவுதான். அந்த பாடியை நான் மாஸ்டர் கேம் அவங்களோட பொறுப்புலையும் ஒப்படைச்சிட்டேன், என் செலக்ஷன் கொடுத்துட்டேன். இல்ல நீங்க பர்டிகுலரா ஒரு ஃபேஸை மட்டும் மிஷினிங் பண்றதுனாலும் அந்தந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி மிஷினிங் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ கண்டெய்ன்மெண்ட்ல போயிட்டு இந்த செயின் இது 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 இது. ஸோ கண்டெய்ன்மெண்ட்னா என்ன மீனிங்னா, நான் எந்த செயின் செலக்ட் பண்ணிருக்கேனோ அந்த பர்டிகுலர் ஏரியால மட்டும்தான் எனக்கு மிஷினிங் ப்ராசஸ் ஒர்க் ஆகணும். வேற எங்கேயுமே எனக்கு மிஷினிங் அந்த டூல் வந்து போகக்கூடாது. அந்த பர்டிகுலர் ஏரியால மட்டும்தான் எனக்கு மிஷினிங் ஒர்க் ஆகணும். ஓகே. ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்றேன். டூல் வந்து நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு நான் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் காமிக்கிறேன். ஃபில்டர்ல போயிட்டு புல்நோஸ்னா உங்களுக்கே தெரியும், இன்செர்ட் டைப் கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதுல வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா 5 mm கார்னர், அதாவது 1 mm இன்செர்ட் இருக்கிற மாதிரி டயா 5 கார்னர் ரேடியஸ் 1 mm இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ கூலண்ட் ஆன் பண்ணிக்கிறேன், ஆன்ல தான் இருக்கு. ஃபீட் ரேட் கொடுத்துக்கிறேன். ஸோ கட்டிங் ஸ்பீட் நான் அரௌண்டா 50 கொடுத்துக்கிறேன். பிளஞ்ச் ரேட் வந்து இப்போ டைரக்டா பிளஞ்ச் ஆக போகுது. ஸோ 650 ஃபோர்ஸ் டூல் சேஞ்ச் ஆன். ஸோ நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் பாராமீட்டர் போறேன். இதுல கிளியரன்ஸ் ஹைட் 50 கொடுத்துக்கிறேன். ரீட்ராக்ட் வந்து நான் ஒரு 2 mm கொடுத்துட்டு அப்சல்யூட். ஃபீட் மேன் வந்து ஒரு 1 mm அப்சல்யூட். ஸோ நான் ரஃபிங் தான் பண்ண போறேன். ஸோ 0.2 நான் ஸ்டாக் வச்சுக்கிறேன், வால் அஸ் வெல் அஸ் ஃப்ளோர். ஸோ இன்செர்ட் டைப் கட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க சென்டர்ன்றதே காம்பன்சேஷன் வைங்க. நான் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். இன்சைடு கொடுத்தா என்ன ஆகும், சென்டர் கொடுத்தா என்ன ஆகும்னு காமிக்கிறேன். இப்போ நான் காம்பன்சேஷன் சென்டர்ல வச்சுக்கிறேன். ஏன்னா நான் எடுத்திருக்கிறது இன்செர்ட் டைப் கட்டர், கார்னர் ரேடியஸ் 1. ஓகே. ரஃப் பாராமீட்டர்ல போயிட்டு இதுதான் என்னோட டெப்த் ஆஃப் கட் 0.8. மேக்ஸிமம் ஸ்டெப் டவுன் இருக்குல்ல, இதுதான் டெப்த் ஆஃப் கட். சரியா? நேம் மட்டும்தான் மாறும். 2Dக்கும் 3Dக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க டெப்த் ஆஃப் கட் சொல்லுவோம், இங்க ஸ்டெப் டவுன் சொல்லுவோம். அங்க ஓவர்லாப், அதாவது ஓவர்லாப் ஸ்டெப் ஓவர்னு சொல்றது இங்க காட்டுறேன் பாருங்க.
என்ன சொல்லுவாங்க, நேம் மட்டும்தான் மாறும், மற்றபடி வேற எல்லாமே சேம் தான். இதுலயும் பாருங்க ஹெலிக்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ மினிமம் ரேடியஸ் 10%, மேக்ஸிமம் ரேடியஸ் 50%, லென்ஸ் ஆங்கிள் 2 டிகிரி. இந்த ஃபாலோ பவுண்டரியை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ டாலரன்ஸ் வந்து எனக்கு O2 இல்லை O1, சாரி 0.01 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை நீங்க 0.1 10 மைக்ரானும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் 10 மைக்ரான்ல வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் டெப்த் கொடுக்க போறதில்ல, அதான் ஒரு ட்விஸ்ட். அங்க நான் சர்ஃபேஸ் போட்டு மூடி வச்சிருக்கேன் தெரியுமா, நான் டெப்த் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் 2Dக்கும் 3Dக்குமான டிஃபரன்ஸ். ஈஸி, ரொம்ப ஈஸி 3D. ஸோ நம்ம டெப்த்தை நம்ம மென்ஷனே பண்ண வேணாம், அவங்களே எடுத்துப்பாங்க. ஸோ நான் டெப்த்தே கொடுக்காம டைரக்டா கேப் செட்டிங்ல போயிட்டு ஆப்டிமைஸ் கட் ஆர்டரை எனேபிள் பண்ணிட்டு ஸ்டெப் ஓவர் வந்து 100 கொடுத்துட்டு ஓகே, இதுல ட்ரூ ஸ்பைரல் வச்சுக்கிறேன். ஸ்டெப் ஓவர் 75% இருக்கட்டும். ஃபினிஷ் வந்து ஒரு 0.5 ஒரே ஒரு பாஸ் கொடுத்துக்கிறேன். இங்க வியர்ல வச்சுக்கிறேன். இந்த ஃபினிஷ் கண்டெய்ன்மெண்ட் பவுண்டரியை ஓகேல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டூல் பாத் வரும், வந்துருக்கு பாருங்க. இப்போ நான் அந்த லெவல் 1 ஆஃப் பண்றேன். பாத்தீங்களா, இதுதான் கண்டெய்ன்மெண்ட் பவுண்டரி. தெரியுதா, பர்டிகுலரா அந்த இதுல மட்டும் மிஷினிங் நடக்குது பாருங்க, வேற எங்கேயுமே போல பாருங்க. ஸோ இதுதான் கண்டெய்ன்மெண்ட் பவுண்டரி செலக்ட் பண்ணி பண்றது. அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி டெப்த் தெரிஞ்சது, நான் டெப்தே கொடுக்கல. கரெக்டா, நான் டெப்தே கொடுக்கல, வெறும் சர்ஃபேஸ் போட்டு மூடி வச்சிருக்கேன். ஆனா டெப்த் அவங்க பாருங்க சூப்பரா கடைசி வரைக்கும் எடுத்திருக்காங்க பாருங்க. தெரியுதா, அந்த ஷேப் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்புக்கு அப்படியே எடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் 3D மிஷினிங், ரொம்ப ஈஸி. இன்னும் நீங்க நேர்ல டைரக்டா இண்டிவிஜுவலா ட்ரைனிங் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா செய்து பண்ணலாம். நல்ல ட்ரைனிங், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த 3D மிஷினிங். இப்ப பாத்தீங்களா, கரெக்டா அந்த டெப்த் பாருங்க, அவங்களே எடுத்துக்கிட்டாங்க பாருங்க. சோ டூல் செலக்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு. என்ன ஆபரேஷன், இப்ப நான் 3Dல கரெக்டா எப்படி ரஃபிங்ல பாக்கெட் எடுத்தேன், அந்த மாதிரி உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஓகே, சோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை ஒன்று இருக்கு. டூல் பாத்துல இந்த ஆரோ மார்க்கை மேல கொண்டு வந்துட்டு ஸ்டாக் மாடல் போயிட்டு மாடல் நம்பர் 1. சோ இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஸ்டாக் செட்டப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதாங்க நம்ம மாடல். சரியா, இப்ப ஆரோ மார்க்கை கீழே வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு சிமுலேஷன்ல இந்த மாடல் எடுத்துக்கிட்டு ஓகேன்னு கொடுங்க. இப்போ மிஷின் சிமுலேட். ஓகேவா, சோ ரன் பண்ணி பார்க்கலாமா? அதுக்கும் முன்னாடி சிமுலேட்டர் ஆப்ஷன்ல இங்க 3 axis மிஷின் 40 கொடுத்திருக்கேன். சரியா, சோ டோட்டல் ஜாப் 30 ஹைட், அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 mm வச்சு 14 கொடுத்திருக்கேன். ஆன் பண்ணிட்டா பாக்குறீங்களா? டூல் வருது. எப்படி அதே மாதிரி ஒரு பவுல் மாதிரியே அப்படியே மிஷினிங் பண்ணி பாருங்க. சோ இன்சர்ட் டைப் தான் போட்டிருக்கேன். ரஃபிங் நடக்குது, 0.2 ஸ்டாக் வச்சிருக்கேன். இன்னும் நான் ஃபினிஷ் பண்ணல, ஃபினிஷிங்க்கு தனியா பண்ணுவேன். அதுதான் 3D மிஷினிங். சோ டை மேக்ஸிமம் டை தாங்க, வாட்டர் பாட்டில் டை, என்னென்ன டை இருக்கோ, எந்த டை வந்து நீங்க அழகா 3D மிஷினிங்லேயே பண்ணிக்கலாம். டெப்த் கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா அழகா ஒரு சர்ஃபேஸை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க விட்டுறலாம். அவங்களே டெப்த் எடுத்துப்பாங்க. அந்த சர்ஃபேஸ் எது வரைக்கும் மூடி இருக்கோ அது வரைக்கும் அந்த டெப்த் அப்படியே எடுத்துப்பாங்க. இப்போ நான் டெப்த் ஆஃப் கட் நான் டெப்த்தே கொடுக்கல, வெறும் டெப்த் ஆஃப் கட் 0.8 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இசட் மைனஸ் எவ்வளோன்றதை நான் சொல்லவே இல்லை, அவங்களே பண்றாங்க பாருங்க. இதுதான் 3D மிஷின். அவ்வளவுதான், முடிச்சிட்டாங்களா? இப்ப அடுத்தது மூவ் ஆகுது பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா வைக்கிறேன். சோ இது 5மே முடிட்டோம். லாஸ்டா உங்களுக்கு நான் ரஃபிங் முடிஞ்சு அதை ஃபினிஷிங் காமிக்கிறேன். ரீட்ராக்ட் ஆகுது தெரியுதா? ஒரு வாட்டியும் மேல போயிட்டு போயிட்டு வருது பாருங்க ரீட்ராக்ட். நீங்களும் வீடியோ ஸ்லோ மோஷன்ல போட்டு பாருங்க. ஓகே,
அவ்வளவுதான், ரஃபிங் முடிஞ்சிச்சு. எப்படி ஒரு முட்டை மாதிரியே இருக்கா? இப்போ உள்ள வந்து அந்த ஸ்டெப்பா இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னா அந்த 2 mm ஸ்டாக். நம்மளுக்கு தெரிய வேண்டியது டெப்த் கரெக்டா எடுத்திருக்கா பாத்தீங்களா, எப்படி கரெக்டா அந்த பவுல் மாதிரி எடுத்திருக்க பாருங்க. டெப்த் கொடுக்கவே இல்லை, ஆனா அவங்களுக்கு எப்படி தெரியும் கரெக்டா இது வரைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 mm ஸ்டாக் ஃபுல்லா வால்லயும் ஃப்ளோர்லயும் 2 mm அந்த 0.2 ஸ்டாக் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஃபிட் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஸ்டாக் மாடல் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேராமீட்டர் போயிட்டேன். இங்கே மாடல் 2 கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டாக் செட்டப்பை செலக்ட் பண்ணக்கூடாது, இந்த மாடல் தான் எடுக்கணும். சோர்ஸில் போயிட்டு இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் மாடலை நான் ஆஃப் பண்றேன் பாருங்க. இந்த டூல் பார்த்து நான் ஆஃப் பண்றேன். தெரியுதா? எப்படி அப்படியே ஸ்டெப்பா வந்துருச்சு பாருங்க. நம்ம அங்க எப்படி மிஷின்ல ஓட்டி வெரிஃபிகேஷன். ஸோ 3D வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஸ்டாக் மாடலை வச்சு நீங்க வெரிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? இது பாருங்க 0.2 ஸ்டாக் விட்டுருக்காங்க பாருங்க. தெரியுதா? அந்த கிரீன் கலர் தெரியுது பாருங்க லைனுக்கு அப்புறம் 0.2 ஸ்டாக். இப்போ உள்ள நம்ம அங்க எப்படி மிஷின்ல காமிச்சது அதே மாதிரி காட்டுது பாருங்க. ஸோ இதுதான் ஸ்டாக் மாடல். 3Dக்கு மெயினா ஸ்டாக் மாடல் வச்சு பாத்தீங்கன்னா சூப்பரா நீங்க வெரிஃபிகேஷனே பண்ண வேணாம். அந்த ஜாப் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்பவே பார்த்துடலாம். இந்த மாதிரி கலர் கோடிங் கொடுத்து பாருங்க. இதெல்லாம் நல்லா நிறைய சொல்லி தரலாம். பட் ஆனால் அதுக்கான டைமிங் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு 3 to 4 hours டெய்லியும் கத்துக்கிட்டீங்கன்னா 60 days முடிச்சுட்டு போகும்போது ஓரளவுக்குன்னு சொல்ல முடியும். என்ன சொல்றது, நல்ல நாலேஜோடய நீங்க போகலாம். அதுக்கப்புறம் நீங்க கம்பெனியில போய் லேர்ன் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? சரி, இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி குரூப்ல போயிட்டு நெக்ஸ்ட் நியூ டூல் பாத்துல ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்ல ஃபினிஷ் பண்ண போறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் டூல் பாத்துல எதுல ஃபினிஷ் பண்ண போறேன் 3Dல கேட்டீங்கன்னா ஸ்கேலாப். ஓகே. ஸோ ஸ்கேலாப் எடுத்துக்கிட்டு இதுல வால் ஸ்டாக் 0 பண்ணிடுறேன், ஃப்ளோர் ஸ்டாக்கும் 0 பண்ணிடுறேன். இதை கிளிக் பண்ணி Ctrl A N செலக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் டூல் பாத் கண்ட்ரோல்ல பவுண்டரி செயின்ல போயிட்டு இந்த செயினை டைரக்ஷன் மாத்திக்கிறேன். இந்த செயின் இது இது இது. ஓகே. சோ இதுலயே நான் என்ன பண்ண போறேன், பால் நோஸ் போட போறேன். சோ பால் நோஸ் போடுறதுனால சென்டர் தான் நான் காம்பன்சேட் கொடுத்தாகணும். நான் இன்சைடும் கொடுத்தேன்னா எனக்கு அந்த வால் ஃபுல்லா கவர் ஆகாது. சோ அதனால சென்டர் தான் நான் கொடுத்தாகணும். ஏன்னா பால் நோஸ் இது பிளாட் எண்ட் மில் கிடையாது, பால் நோஸ். சோ டூல்ல போயிட்டு நான் பால் நோஸ்ல 4 mm எடுத்துக்கிறேன். சரியா? சோ இப்போ ஃபீட் ரேட் கொடுத்துக்கிறேன். சோ பால் நோஸ்ல 4 mm எடுத்துட்டு இப்போ ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 450. ஸோ ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500. ஸோ கொடுத்துட்டு கட்டிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 இல்லை ஒரு 60 கொடுத்துக்கிறேன். ஸோ பிளஞ்ச் ரேட் வந்து ஒரு 850. ஸோ ஸ்டாக்ல வந்து ட்ரிம் டு ஸ்டாக் போயிட்டு ஒன் அதர் ஆப்ரேஷன்ல இந்த மாடல். ஓகேவா? சோ இந்த மாடல் எடுத்துக்கோங்க. இங்க யூசஸ் கம்ப்யூட்டர் வச்சுக்கோங்க. சரியா? சோ எதுக்கு அதுதான் இந்த 3D மிஷினிங்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. நம்ம இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து 2D தான் போட்டிருக்கோம்ல, இதுதான் 3D. சோ 3Dல வந்து இப்ப ட்ரிம் டு ஸ்டாக்ல ஒன் அதர் ஆப்ரேஷன் வச்சுட்டு இதுல ஸ்டாக் மாடல், இந்த மாடல்ல இருக்கிற ரிமைனிங் மெட்டீரியலை மட்டும் நீங்க கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். சோ 3D ஆப்ரேஷன்ல இது வரைக்கும் நம்ம 2D தான், 3Dல வந்து இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? சோ இந்த ஸ்டாக் மாடல் எடுத்துக்கிறேன். யூசஸ் கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டு கட் பாராமீட்டர்ல இதுதான் ஸ்டெப் ஓவர் பாருங்க. அங்க வந்து பெர்சன்டேஜ்ல கேட்பாங்களா, இது வந்து mm. சோ நான் எவ்வளவு கொடுக்குறேன் 0.3 கொடுத்துட்டு
expand inside to outside னா எனக்கு என்ன ஆகும் டூல் வந்து ஃபர்ஸ்ட் சென்டர் அந்த பவுலுக்கு நடுவுல வந்து இறங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மிஷினிங் பண்ணி வால்ல போய் முடியும் சென்டர்ல ஸ்டார்ட் ஆகி வால்ல அதாவது டைரக்டா ஃப்ளோர்ல ஸ்டார்ட் ஆகி வால்ல போய் முடியும் இன்சைட் டு அவுட் சைட் ஓகேவா நெக்ஸ்ட் percentage of tool diameter 100 கொடுத்துக்கிறேன் டிரான்சிஷன் வந்து எனக்கு டூல் ஸ்ட்ரைட்டா இறங்கணும் ஸ்டெப் ஷால பாருங்க நான் டெப்த்தே கொடுக்க போறது இல்ல டைரக்டா லிங்கிங் பாராமீட்டர்ல போயிட்டு மினிமம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிட்ராக்ட் வந்து 5000 கொடுத்துக்கிறேன் பார்ட் கிளியரன்ஸ் இதுதான் நம்மளோட ரிட்ராக்ட் ஓகேவா நீங்க 2 mm கொடுத்துக்கோங்க நோ ப்ராப்ளம் கொடுத்துட்டு பிளேன்ல வந்து பாருங்க கூலண்ட் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ ஓகே கொடுத்துறேன் இப்போ ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் சோ அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா மல்டி த்ரெடிங்ல போயிட்டு நீங்க ஒரு வாட்டி பாருங்க சரியா ஓகே சோ இப்போ டூல் பாத் ஜெனரேட் ஆயிருக்கா சோ இப்போ சிமுலேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாடல் எடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த ஆபரேஷன் மட்டும் இந்த பாருங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் பட்டனை லாங் பிரஸ் பண்ணிட்டு இந்த ஆபரேஷனை டிசேபிள் பண்ணுங்க இதை மட்டும் நம்ம ரன் பண்ணி பார்க்க போறோம் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் மாடல் எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்தலாமா சோ ஸ்டாக் மாடல்ல போயிட்டு இங்கே மாடல் 3 சோ அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன் சோ சோர்ஸ்ல இந்த ஆபரேஷன் ஓகே ஓகேவா சரி இப்போ இந்த ஸ்டாக் மாடலை ஆஃப் பண்ணா நமக்கு தெரியும் இருங்க காமிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டேன் சோ இந்த டூல் பாத்தியும் ஆஃப் பண்றேன் ஓகேவா இப்போ இந்த ஸ்டாக் மாடல் பாருங்க ஓகே சோ இப்போ நான் என்ன பண்றேன் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்டாக் மாடல் ரன் பண்ணி காட்டுறேன் சோ ரெண்டாவது மாடல் எடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு இந்த ஆபரேஷனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மிஷின் சிமுலேட் சரி ஓகே இப்போ வெரிஃபை பண்ணுவோம் இங்க வந்திருக்கு பாருங்க ஓகே இப்போ இந்த கலர் வந்து க்ளீன் ஆகணும் எனக்கு இந்த கலர் இருக்குல்ல இந்த கலர் வந்து எனக்கு ஃபுல்லா க்ளீன் இந்த கலர் வந்து உள்ள தெரியவே கூடாது இந்த கலர் சுத்தமா எனக்கு தெரியலனா அப்ப எனக்கு அங்க சுத்தமா அந்த 0.2 ஸ்டாக் இல்ல ஃபுல்லா க்ளீன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஆன் பண்ணலாமா சரி ஆன் பண்ணிட்டேன் டூல் வருது டைரக்டா சொன்னதானே கீழே போயிடுச்சு பாருங்க சென்டர் அதாவது இன்சைட் வந்து அவுட் சைட் சொன்னா இப்ப டைரக்டா பாருங்க இன்சைட் போயிடுச்சு பாருங்க பாருங்க டைரக்டா பாருங்க இன்சைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க தெரியுதா உங்களுக்கு இந்த பாருங்க டைரக்டா இன்சைட்ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே அவுட் சைடு அதாவது வால்ல போய் முடியும் இப்ப எனக்கு அந்த கலர் சுத்தமா இல்ல பாருங்க இந்த கலர் வந்து எனக்கு சுத்தமா இருக்கக்கூடாது இந்த கலர் சுத்தமா இல்லாம வெறும் அந்த எல்லோ கலர் மட்டும் தெரிஞ்சதுன்னா எனக்கு அங்க 0.2 ஸ்டாக்கே கிடையாது ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சோ அப்ப 3D மிஷினிங் பண்றப்ப இந்த ஸ்டாக் மாடல் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா ஓகே இப்ப க்ளீன் ஆயிட்டு இருக்கா சோ எனக்கு அந்த கலர் தெரியவே இல்லை பாருங்க சுத்தமா ஃபுல்லா எல்லோ கலர்ல இருக்கு அப்பனா 0.2 எனக்கு ஸ்டாக் இல்லவே இல்லை இப்படிதான் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் வேற ஏன்னா இப்ப நம்ம கேம்ல ப்ரோக்ராம் பண்றதுனால நம்ம வந்து இப்போ மிஷின்ல போட்டு அவங்களுக்கு காட்டலாம் பட் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி கலர் கோடிங் வச்சு ப்ரூவ் பண்ணி காமிச்சாலே போதும் எப்படி நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் நம்ம லேப்ல காலேஜ் படிக்கும் போது லேப்ல வந்து நம்ம அவுட்புட் காட்டுறோம்ல
சேம் அதே தான். லேப்ல இப்போ நம்ம ஒர்க் பண்ணி அவுட்புட் காட்டுறோம்ல, அதே மாதிரி நீங்க அவுட்புட் காட்டுறீங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ அந்த அவுட்புட் காட்டுறப்ப ரீடிங் வச்சு காட்டுவோமா, அதே தான் சேம் இங்கேயும். பாருங்க, எனக்கு அந்த கலர் சுத்தமா இல்ல, அப்ப எனக்கு ஃபுல்லா பாயிண்ட் டு ஸ்டாக் ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஸ்டாக் மாடல் வச்சு தான் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் சிமுலேஷன் ஃபாஸ்ட் பண்றேன். ஸோ இதுதான் 3D மிஷினிங். ஓகே, ஸோ நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் 3D மிஷினிங் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இனிமே டைம் கிடைக்கும் போது ரெகுலரா நான் வீடியோ கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். பட் ஆனால் டைம் எங்களுக்கு சுத்தமா என்ன சொல்றது, நேர்லயே இப்போ நிறைய பேர் வராங்க, இண்டஸ்ட்ரியல் பர்சன் வராங்க, பிளஸ் வந்து கம்பெனி ரன் பண்றவங்களே வராங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. பட் அதுக்கு நான் உங்களையும் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸும் நாங்கள் விட முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கும் அப்பப்போ நாங்கள் ஃபீட் பண்ணணும், ஏதாவது ஒரு நாலேஜ் உங்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் தான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வீடியோ பண்றேன். ஸோ யாரெல்லாம் இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும், இந்த 1 hour வீடியோ உங்களுக்கு வேணாம் சார், எனக்கு 3 to 4 hours கிளாஸ் வேணும், செப்பரேட்டா நான் இண்டிவிஜுவலா ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கமெண்ட் செக்ஷன்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன ஷெடியூல் என்ன ஸ்லாட்ல வருவீங்க, நீங்க டே ஷிஃப்ட்னா எப்படி டைமிங் நம்ம பார்த்துக்கலாம், செகண்ட் ஷிஃப்ட்னா உங்களுக்கு எப்படி இண்டிவிஜுவலா ட்ரைனிங் கொடுக்கலான்றதெல்லாம் நம்ம நேரில் நீங்க வந்தீங்கன்னா பேசிக்கலாம். இன்ஸ்டியூட் கூட எங்களுக்கு அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா நான் புரிய வைக்கலாம், இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இது ட்ரைனிங் சென்டர்ன்றதை விட உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நீங்க மேனுவல் ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க கம்பெனிக்கு போனீங்கன்னா ஜஸ்ட் 10% எஃபர்ட் போட்டாலே போதும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேணும். ஏன்னா இங்கேயே நீங்க முக்கால்வாசி கத்துக்கிறீங்கல்ல, டூல் செலக்ட். இப்போ நான் பால் நோஸ் எதுக்கு போட்டேன், இன்சர்ட் டைப் கட்டுறதுக்கு போட்டேன், உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போடுறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, இப்போ இந்த ஷேப் வந்தா பால் நோஸ் தான்ப்பா, இது வந்ததுன்னா இன்சர்ட் டைப் தான் அப்படின்னு தெரியுதுல்ல. நீங்க கத்துக்க வேண்டியது ஃபீட் ரேட்டு, ஸ்பிண்டில் ஸ்பீடு, டெப்த் ஆஃப் கட்டு, சைக்கிள் டைம் எப்படி கம்மி பண்றது. ஸோ இது மட்டும் நீங்க டைரக்டா நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நாங்கள் நோட்ஸ் கொடுப்போம், நோட்ஸ் இருக்கு, நோட்ஸ் தருவோம். அது இல்லாமல் லைவா கம்பெனி கூட்டு போய் ட்ரைனிங் கூட காமிக்கலாம். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் ட்ரைனிங் வேணுன்றவங்க கால் பண்ணுங்க, கண்டிப்பா எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன். ஸோ இப்போ வால் வரைக்கும் முடியுதா? ஸோ இதுலயே வந்து நான் இப்போ சென்டர் காம்பன்சேஷன் வந்து நான் சென்டர் வச்சிருக்கேன். ஏன்னா பால் நோஸ்ன்றப்போ எனக்கு அந்த கட்டர்ல 2 சைடுமே ரேடியஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ நான் இன்சைடும் கொடுத்தேன்னா அந்த ரேடியஸ் போய் அந்த வால்ல சரியா படாது. ஏன்னா இது வந்து எக்கோட பவுல், ஒரு முட்டை ட்ரே மாதிரி. அந்த முட்டை ட்ரே எப்படி இருக்கு, வளைவா இருக்கா? அப்ப அதுல போயிட்டு நான் இன்சைடுன்னு கொடுத்தேன்னா எனக்கு எப்படி இன்சைட்ல உட்காரும்? ஸோ அதனால தான் நான் சென்டர்னு கொடுத்தேன்னா இப்ப பாருங்க வால் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு பாருங்க மேல. அப்ப எனக்கு எங்கேயுமே அந்த கலர் தெரியல, அதை பாருங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டட் தெரியுதா உங்களுக்கு, ஃபுல் கம்ப்ளீட்டட். எனக்கு எங்கேயுமே அந்த கலர் தெரியல, ஃபுல்லா எல்லோ கலர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதை விட கிளியரா இது வரைக்கும் சேனல்ல தமிழ்ல இப்ப நானும் 3D மிஷினிங் காமிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இதை விட கிளியரா யாருமே போடல. ஸோ பொறுமையா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிஞ்சோடனே உங்களுக்கு மாஸ்டர் கேம் டெமோ சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்றது நிறைய பேர் கேட்குறீங்கல்ல. ஸோ அதுவும் காமிக்க, இதெல்லாம் நீங்க டெமோலே பண்ணலாம். நீங்க எங்க இன்ஸ்டியூட் எங்க ட்ரைனிங் சென்டருக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் வெர்ஷனை நான் உங்களுக்கு லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி தரேன். சிம்கோ சாஃப்ட்வேர், ஸ்வான் சாஃப்ட்வேர், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தருவோம். சரியா? இப்போ டெமோ தான். ஓகே, ஸோ இது முடிஞ்சோடனே நீங்க கூகுள்ல போயிட்டு மாஸ்டர் கேம் 2022 டெமோ போடுங்க. ஏன்னா 21 டெமோ எடுத்துட்டாங்க. ஸோ அது முடிஞ்சிச்சு, 2022 டெமோன்னு போடுங்க. ஓகே, நான் காமிக்கிறேன், முடிட்டோம், முடிஞ்சது காட்டு. அவ்வளவுதான். இப்போ ஒரு இந்த பவுலுக்கு வந்துருச்சா? இப்போ நம்ம அந்த ஒரு பவுலை பார்த்தாலே போதும். உள்ள ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த ஒரு பவுலுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு. நாங்க பாருங்க, தெரியுதா? எங்கேயுமே எனக்கு அந்த கலரே இல்லை பாருங்க, ஃபுல்லா கிளீன் ஆயிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ இப்போ இந்த 4மே முடிஞ்சிடும். சரியா காமிக்கல, ஏன்னா டைம் தான் அதிகமாகும். ஓகே, ஸோ இது ஓகேவா? இந்த 4 பவுலுக்கு அது முடிஞ்சிடும். சரியா? ஸோ இதுதான் 3D மிஷினிங். ஓகே, 3D மிஷினிங்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? பாக்கெட் ரஃபிங் பார்த்தோம், ஸ்கேல் ஆப் ஃபினிஷ் பார்த்தோம். ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணலாமோ எல்லாமே நான் அப்டேட் பண்றேன். ஓகே,
ஸோ ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது நம்ம வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்போம். ரெகுலரா சேனலை வாட்ச் பண்ணுங்க. ஓகே, நடுவில் வந்து வீடியோஸ் வராமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் சொன்னதுதான், இங்க நிறைய பேர் சாரும் பிஸி தான். ஏன்னா அவங்களும் நாங்கள் இப்போ காலேஜ்லாம் கூட நாங்கள் கவர் பண்ணிட்டு இருக்கோம். லைவா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அங்கெல்லாம் போயிட்டு இப்போ லைவா நம்ம கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சாரும் பிஸி. ஸோ அதனால தான் வீடியோ எங்களால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். இந்த ரெகுலரா வீடியோஸ் வரும். ஓகேவா, அந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். சரி, இப்போ இதை மினிமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கூகுள்ல காமிக்கிறேன். ஸோ டெமோ சாஃப்ட்வேர் நீங்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு லேப்டாப் 4 GB RAM இருந்தாலே போதும். ஓகேவா, நீங்க கவர்மெண்ட் லேப்டாப் வச்சிருந்தா கூட போதும். டவுன்லோட் இது பாருங்க, டைப் பண்ற மாதிரியே பண்ணுங்க. மாஸ்டர்கேம் 2022 HLE போடுங்க, போதும். அவ்வளவுதான், வந்துச்சு பாத்தீங்களா? ஓகேவா, இதுலயே உங்களுக்கு போதும். ஒரு பிகினருக்கு, அதாவது நீங்க காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷரோ கம்பெனில ஒரு 1 year ஒர்க் பண்ற பிகினருக்கு இது போதும், டெமோ சாஃப்ட்வேரே போதும். சரியா, அதுக்கப்புறம் நீங்க இண்டிவிஜுவல் ட்ரைனிங் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் எல்லாம் காமிக்கிறேன். இங்க வருவீங்கல்ல, வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் எல்லாம் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, என்டர் யுவர் மெயில். உங்க மெயில் கொடுத்துக்கோங்க. நான் புதுசா ஒரு மெயில் ஐடி உங்களுக்கு அதான் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா, அந்த மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அக்ரீடுன்னு கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ நான் என் மெயில் ஐடி கொடுக்குறேன் பாருங்க. கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் கொடுங்க. ஓகேவா, இத கேக்குது பாருங்க. உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க அந்த டெமோ சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து மெயிலுக்கும் அனுப்புவாங்க, இதுலயும் இருக்கும். நீங்க உள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ 2022 தான் அவைலபிளா இருக்கு, 21 இல்ல. அது எடுத்துட்டாங்க. சரியா, சோ பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணலன்னா வேஸ்ட். நான் வீடியோ பார்த்து ஒன்றும் பண்ணுங்க, என் கூடயே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் வந்து அதே 3D மிஷினிங்ல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா, ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மோர் சப்போர்ட்டிங் டு அஸ். ஸோ பார்க்கலாம்.